அத்திமரமே, இதிலிருந்து ஒருவனும் ஒரு காலம் உன்னை கண்ணியே புசியாத இருக்க கடவுன்னு சொன்னா 12 பேர் கேட்கிறான். 12 பேர் கேட்டாருன்னா அவ்வளவு போல்டு இருக்கு. விசுவாசம் சந்தேகப்படாதுங்க. விசுவாசம் கோலத்தனம் கிடையாது. விசுவாசங்கிறது போல்டா இருக்கும். எவனாக இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திர தளண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தான்னு சொல்லல, சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். இந்த சந்தேகங்கிற வார்த்தை அட்ட டயத்தில் 2-3 காரியத்தை யோசிக்கிறது. ஆங்கிலத்தில் டவுட்னு யூஸ் பண்ணுறோம், DOUBT. இந்த டவுட்டுங்கிற வார்த்தையும் டபுள்ங்கிற வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒன்று. அதுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை டயாக்ரீனாங்கிற வார்த்தை. டயாக்ரீனாவுக்கு ஒரு அர்த்தம் என்னதுன்னா டபுள்னு அர்த்தம், 2ன்னு அர்த்தம். ஒரே நேரத்தில் 2 காரியத்தை விசுவாசிக்கிறது, 2 காரியத்தை சிந்திக்கிறது. அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பேதுரு. கர்த்தர் சொன்னார் வான்னாரு, ஆஃபர் கொடுக்குறாரு. ஆசை அவனுக்கு. தண்ணியில் நடக்கிறது கட்டாயம் அவசியமா? தண்ணி நடக்கிறதால யாருக்கு என்ன பிரச்சனைங்க? அவனுக்கு ஆசை. இப்போ மக்கள் சொல்கிறாங்களே உங்களுக்குன்னு அந்த கார் இதுக்கு ஒரு மாருதி 800 போகாதா போதும். அவன் நல்ல காரை ஆசைப்படுறான். ஆசைப்படுறவன் அவன். எவன் ஆசைப்படுறானோ அந்த ஆசையை அவர் நிறைவேற்றாரு. நான் சொன்னது புரியுதுங்களா? நல்லதை விரும்புங்க. அவன் தண்ணியில் நடந்த என்ன போகிற கமுன்றியா நேரா அந்த ஆசைன்னா வாங்கிறாரு. வா நடக்கிறான். சிங்கிள் ஃபோக்கஸ் கிட்டத்தட்ட நடந்து வந்துட்டாங்க. பக்கத்தில் வரும்பொழுது சந்தேகப்படுறாரு. சந்தேகப்பட்டு எண்ணங்கள் 2 விதமான சிந்தை வருது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திர தண்டுபேன்னு சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தாள். சுகமாகணுமா? சுகமாகணுமா? கர்த்தருடைய சித்தமா? இல்லை, சில நேரத்தில் கர்த்தருடைய சித்தம் தான். ஆனால் எல்லாருமா சுகமாகறாங்க. செழிப்பாக வரணுமா? இருக்கிறதெல்லாம் போயிடணுமா? 2ல் 1 தான். செழிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல தான், போனாலும் பரவாயில்ல தான். ஆனால் நான் அவர் என்னை கைவிட்டால் கூட நான் என்னை கைவிட மாட்டேன் அப்படின்னா ரிஸ்க்கு. சிங்கிள் குடும்பம் சண்டை சச்சரவு இல்லாமல் சமாதானம் நிறைந்த குடும்பமாக இருக்கணுமா? இல்லை அப்பப்போ குஸ்தியும் மாஞ்சிக்கிறலாம், அது சித்தமா? 2ல் 1 தான். இதான் சித்தம்னா, நான் செழிப்பாக இருப்பது சித்தம், சுகமாக இருப்பது சித்தம், ஆரோக்கியமாக இருப்பது சித்தம்னா அதை தவிர எனக்கு வேற எந்த தாட்டுமே இருக்கக்கூடாது. சிங்கிள் தாட், டபுள் வந்துடக்கூடாது. கர்த்தர் சித்தமானா 120 வருஷம் வாழ்வேன், இல்லைன்னா 70, இல்லைன்னா கஷ்டம். சிங்கிள், டபுள்ல சிங்கிள் மைண்டு. ரொம்ப பேருக்கு ஏன் விசுவாசம் வேலை செய்ய தெரியுமா? டபுள் தாட்டு. ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், விடிய கவலை. ஜெபம் பண்ணிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிங்க, நீங்கள் ஜெபம் பண்ணிங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு டபுள் மைண்ட் இருக்குன்னு அர்த்தம். ப்ராஜெக்ட்டு வெற்றியும் பெறும். வெற்றி பெறுகிற நேரத்தெல்லாம் யாரையும் ஜெபம் பண்ண சொல்ல மாட்டீங்க. நீங்கள் வெற்றி பெறணும் விசுவாசம் வச்சுருந்தீங்களா அப்போ யாரையும் சொல்ல மாட்டீங்க. எப்பப்பெல்லாம் தோல்வி அடையவும் மனசில் வருதோ அப்போ ஜெபம் பண்ண சொல்லுவீங்க. ஜெபம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு விசுவாசம் வந்துச்சா? இல்லை, திரும்பி உங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லுவீங்க. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தமுத்தில் திரண்டு போய் சொன்னால் கிடக்கும். ஆனால் சந்தேகப்படாமல் செய்யணும். சந்தேகங்கிறது என்னங்க? ஒரு இருவழி பாதையில் நிற்கிறதுங்க. நிறைய மக்கள் எந்த ரோட்டில் போகணுன்னே தெரியல உங்களுக்கு. இந்த மைண்டில் 1008 தாட்டு சிந்தைகள். பிசாசுக்கு வைத்து ஒரு மாபெரும் காரியம்னா பிசாசு டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். அதில் கில்லாடிங்க, மாஸ்டருங்க அவன். ஒரு காரியத்தை விசுவாச்சோன்னா அதை பற்றி என்ன, அதை பற்றி யோசி, இதை பற்றி யோசி. நீ பாட்டுக்கு இதை யோசிச்சுட்டு இருக்க, அதை கொஞ்சம் யோசிமா. எப்படி பாவம் வந்துச்சுங்க? முதல்ல பாவம் எப்படிங்க வந்துச்சு? சந்தேகப்பட வச்சான். அந்த மரத்தை ஏன் பார்க்குற, இந்த மரத்தையும் பாரியாண்ணா. நன்மை தீமை அறித்த மரத்தையும் பாரு, அதுக்குள்ளே எதையோ ஒன்று இருக்குது, மறைச்சி வச்சிருக்கிறாருண்ணா. பேதுரு அவன்பாட்டுக்கு நடந்து போயிருப்பாங்க. பேதுரு மனதில் வைக்கிறான், என்ன பேதுரு அறிவில்லை உனக்கு? பேதுரு காற்றும் கடலும் கொந்தளிக்குதியா? சும்மா இருந்தால் கூட நடந்துடலாம். காற்றும் கடலும் கொந்தளிக்காம நடக்க முடியுமா? சும்மா இருந்தால் நடந்துருவீங்களா நீங்கள்? அப்படி ஃபோக்கஸ் மாற்றினாங்க. அவன் டோட்டலாக அவிசுவாசத்துக்குள்ளே போயிட்டானா?
இல்லை, அவனுக்கு விசுவாசம் வேலை செஞ்சு, அவிசுவாசம் வேலை செஞ்சு. அவன் கம்ப்ளீட் அவிசுவாசத்தில் போயிருந்தான்னா முங்கி செத்துருப்பான். வேதம் சொல்லுது அவன் முங்க ஆரம்பிச்சான் இருக்கு. சுகமாகணும்னு விசுவாசிக்கிறோம். பிசாசு சொல்லுவான், சிம்டம்ஸை பாரு, வலிக்குது பாரு, உனக்கு எவ்வளோ வலி தாங்குது, இவ்வளோ வலியை வச்சுக்கிட்டு எப்படி சுகமாயிட்டாங்கிற நீ, சுகம் ஆகலை. இதெல்லாம் என்ன செய்யணும்? இதை பொறுத்துக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இடுப்பு வலியோட வாழணும். இப்போ நமக்கு டபுள் தாட் இருக்கு. 2 தாட் வந்துச்சுனாவே நான் ஃபெய்த்தில் இல்லைன்னு அர்த்தம். தேவன் எனக்காக வாக்குத்தத்தம் பண்ணதை நான் சுதந்திரிக்க முடியாது. ஏன் நிறைய கேளுங்கன்னு சொல்கிறோம்? அந்த சந்தேகம் போகிறவரை கேட்கணும். விசுவாசிக்கிறோம், கர்த்தரோட தழும்புகளால் சுகமானோன்னு விசுவாசிக்கிறோம். அதே நேரத்தில் சுகமானதாங்க உனக்கு டாக்டர் இப்படி சொல்லிட்டார்ல அப்படிமா. டாக்டர் 1000 சொல்லலாம், எந்த விதமான டீவியேஷன் இல்லாமல் அவரே நோக்கி பார்க்குறோம்னா அவர் தான் ஆத்தர், அவர் தான் ஃபினிஷர். அப்படி பார்த்தோம்னா சந்தேகப்படலை, விசுவாசம் வேலை செய்யுது. அதனால தான் ஆண்டவர் சொன்னா, போல்டாக சொல்லு, மழையை பார்த்து பயந்து சமுத்திர தள்ளுண்டு போய் என்று ஒரு துளி சந்தேகப்படாமல் சொல்லு. நான் எப்படி அவர் சொன்னார்? அவர் சந்தேகப்பட்டாரா? அவர் எவ்வளவு போல்டாக சொன்னார்னா, எல்லாரும் மரத்துக்கு பக்கத்தில் போல, மரத்துக்கு பக்கத்தில் போன ஒரே ஆள் யாரு? ஏசு. மரம் வந்து ரோட்டில் இல்லைங்க, தள்ளி இருந்துச்சு, ஏதோ ஒரு வயக்காட்டில் இருந்துச்சு. அதில் ஏதாவது கனி இருக்குமான்னு பார்க்க போனார்ன்னு இருக்கு. அங்கே போய் சொன்னார். நம்ம என்ன சொல்லுவோமா கான்ஃபிடண்டா? அத்திமரமே, இதிலிருந்து ஒருவனும் ஒரு காலம் உன்னை கனியை புசியாத இருக்க கடவுன்னு சொன்னா 12 பேர் கேட்குறான். 12 பேர் கேட்டார்னா அவ்வளவு போல்டு இருக்கு. ஒரு சொன்னது விசுவாசம் வந்து சந்தேகப்படாதுங்க. விசுவாசம் கோலத்தனம் கிடையாது. விசுவாசங்கிறது போல்டாக இருக்கும்.